நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 29/12/2023 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்று நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6 மணி 28 நிமிடங்களுக்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 8:15 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:41 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:32 வரை ஐத்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 8:15 வரை கரசை, பின்பு இரவு 9:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய பண்டிகைகள்: திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகனத்தில் சேவை. திருமையம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி வாகனத்தில் புறப்பாடு. திருவிடை மருதூர் பிரகத் குச்சாம்பிகை வாகனத்தில் புறப்பாடு. இன்று மீனாட்சி அம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். இன்றைய விரதாதி விசேஷங்கள்: இன்று கெற்போட்ட ஆரம்பம். இன்றைய நாளின் சிறப்புகள்: விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள், வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள், மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய ஏற்ற நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள்: வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன்வயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள். இவர்கள் எதிர்பாலினத்தை கவரும் இயல்புடையவர்கள். அழகாக பேசுபவர், முகஸ்துதிக்கு மயங்குபவர்கள், செயல்திறன் மிக்கவர்கள். கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பவர்கள். இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை புகழக்கணைத்து விடுவார்கள். எந்த வேலையும் சிரமமில்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்பவர்கள். இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன்: கொக்கை கனவில் கண்டால் வயலில் விளைச்சல் அதிகரிக்கும் என்பதை குறிக்கிறது. இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அசதியும் சோர்வும் அவ்வப்போது தோன்றி மறையும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பொறுமை வேண்டும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவு ஏற்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பரணி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களின் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது தேடல் அதிகரிக்கும். கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னுரிமை கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அலுவலக சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். ரோகிணி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும். மிருகசிரீச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த தேடல் உண்டாகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிதுனராசி நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும். தந்திரமான சில செயல்களால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். தடைப்பட்ட சில வரவுகள் அலைச்சல்கள் பின் கிடைக்க பெறுவீர்கள். மனதில் தெளிவு ஏற்படும். மிருகசிரீச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும். புனர்பூச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். பழைய சிந்தனைகளால் ஒருவித சோர்வு ஏற்பட்டு நீங்கும்.
மற்றவர்களின் குறைகளை கனிவாக சுட்டிக்காட்டவும், கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்து செல்லவும், நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும், உறவினர்களின் வழியில் ஆதரவின்மை உண்டாகும், வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படவும். புனர்பூச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் சோர்வு ஏற்படும். பூசம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் விட்டுக் கொடுத்து செல்லவும். ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களின் பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற வேறுபாடுகள் தோன்றி மறையும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பிற மொழி பேசும் மக்களால் அனுபவம் ஏற்படும். இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பூரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் ஆதரவு மேம்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கால்நடை பணிகளில் கவனம் வேண்டும். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனை உண்டாகும். உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அஸ்தம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் சகோதரர்களின் வழியில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். துலாம் ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்க பெறுவீர்கள். கலை சார்ந்த பணியில் பொறுமை வேண்டும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது கவனம் வேண்டும். அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திர நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கேட்டை நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. தனுசு ராசி நேயர்களே, இன்று நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். பிற மொழி பேசும் மக்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்படுவது நல்லது. உயரதிகாரிகளுடன் அளவுடன் இருக்க வேண்டும். உதவி செய்யும் பொழுது கவனம் வேண்டும். மூலம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும். பூரட நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுபகாரிய முயற்சியில் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள். தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். புதிய வேலை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் அமையும். திருவோணம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு மத்தியமாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த சில செலவுகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செலவும். தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவு பிறக்கும்.
அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற வீண் விரயம் ஏற்படும். சதயம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் மனதளவில் சிறு குழப்பம் தோன்றி மறையும். முயற்சிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால் மதிப்பு அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பாராத காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் லாபம் மத்தியமாக இருக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். ரேவதி நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.